நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிது நபவியிலே முற்ற வெளியிலே சஹாபாக்கள் போர் பயிற்சிகள் எடுத்துக் கொண்டிருப்பார்கள், அம்பருகிற பயிற்சிகள் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் அம்பருகிற பயிற்சியை எடுப்பதை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய மனது ஆசைப்படுகிறது, நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய கணவன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனைவிமார்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு ஹலாலான ஆசை இருக்கிறது என்றால், ஒரு விஷயத்தில் எனக்கு விருப்பம் இருக்கிறது என்றால், அதை கணவனிடத்தில் வெளிப்படுத்துவது ஒரு சுன்னா. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹிடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள், எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறது, இப்படி ஒரு விருப்பம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆசையை அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற அந்த ஆளுமை புரிந்து கொள்கிறார்கள், ஒரு கணவனாக புரிந்து கொள்கிறார்கள். ஒரு மனைவி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிற பொழுது கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் அழகான முன்மாதிரியை காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவை அழைத்து சொல்கிறார்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு அதை காட்டுகிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலும் மஸ்ஜிது நபவியினுடைய சுவரும் ஒன்றாகத்தான் இருந்தது. நபி அவர்கள் சுவர் வாசலிலே தன்னுடைய கையை இப்படியே வைக்கிறார்கள், அந்த தூணிலே நிலையிலே வைக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு பின்னால் ரசூலுல்லாஹுக்கு பின்னால் மறைந்து கொண்டு தன்னுடைய நாடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹும் கையை எடுக்கவில்லை, ஆயிஷா நாயகியும் பார்ப்பதை விடவில்லை, பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், இப்பொழுது போதும் யா ரசூலல்லாஹ், நான் பார்த்து விட்டேன், உங்களுடைய கையை எடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை எடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கோபத்தோடு கேட்கவில்லை, எவ்வளவு நேரம் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இது பார்த்தது உங்களுக்கு போதாதா, எனக்கு கை வலிக்கிறதே, ஏன் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், வீட்டுக்குள் போங்கள் என்று சொல்லவில்லை. ஆயிஷாவுடைய ஆசை தீருகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி தன்னுடைய வரையறையை மீறாமல் தன் கணவனுக்கு பின்னால் இருந்து பார்க்கிறார்கள். அன்புக்குரிய மனைவிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஆசை இருக்கலாம், எனக்கு ஏதாவது ஒன்றில் விருப்பம் இருக்கலாம், அந்த விருப்பத்திற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய வரையறைகளை மீறித்தான் நான் என்னுடைய விருப்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெண்ணாக நான் இருந்தால் என்னுடைய இல்லற வாழ்க்கையை நான் இடிக்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கிறேன். எப்பொழுதும் என் ஆசைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், நான் மறைக்க கூடாது. என் கணவனுக்கு முன்னால் என் தேவைகளை நான் சொல்ல வேண்டும், ஆனால் அது என் கணவன் கட்டளையிடுகிற பிரகாரம் மார்க்க வரையறைக்கு உட்பட்டதாக எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளிவாசலுக்கு வெளியிலே வந்து ஆண்களோடு சேர்ந்திருந்து அவர்கள் அந்த காட்சியை பார்க்கவில்லை, தன் கணவனுக்கு பின்னால் மறைந்திருந்து பார்க்கிறார்கள், தன் கற்பையும் ஒழுக்கத்தையும் பேணி பாதுகாக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரும் அந்த அனுமதியை கொடுக்கிறார்கள். நீண்ட நேரம் பார்த்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கையை எடுத்ததற்கு பிறகு ஆயிஷா நாயகி ஒரு விபரீதமான கேள்வியை கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இவ்வளவு நேரமாக ஏன் பார்த்து கொண்டிருந்தேன் தெரியுமா, எனக்கு கொஞ்ச நேரம் பார்த்ததே போதும், அம்பரிகிறார்கள், பழகுகிறார்கள், அதை கொஞ்ச நேரம் பார்த்ததே போதும், ஆனால் நீண்ட நேரம் ஏன் உங்களுடைய கையிலே வைத்திருந்தேன் தெரியுமா, நீங்கள் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை நான் பார்ப்பதற்காகத்தான் வைத்திருந்தேன் என்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்கள் சமுதாயம், கணவன்மார்கள் இங்கு வந்திருக்காவிட்டாலும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், பெண்களிடத்தில் ஒரு இயல்பு இருக்கிறது, எப்பொழுதும் ஆண்களுடைய அன்பை அவர்கள் அளவீடு செய்து கொண்டே இருப்பார்கள். என்னை என் கணவன் எவ்வளவுக்கு நேசிக்கிறான், என் கணவன் என்னை எவ்வளவுக்கு நேசிக்கிறான், என் கணவன் என் மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறான், நான் நோயோடு இருந்தால், நான் சிரமத்தோடு இருந்தால், நான் கஷ்டத்தோடு இருந்தால் அவன் என் மீது எப்படி பரிதாபப்படுகிறான், நான் அவஸ்தைப்படுகிற பொழுது என் மீது அவன் எப்படி அக்கறை செலுத்துகிறான் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் அவதானித்துக் கொண்டுதான் இருப்பாள். இதற்கு நபியினுடைய மனைவி ஆயிஷா என்பதால் அவர் கூட விதிவிலக்கல்ல. ஆயிஷா நாயகியே விதிவிலக்கு இல்லை என்றால் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய மனைவியும் உங்களுடைய மனைவி மாறும் அதற்கு விதிவிலக்காக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது.